அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை நெருங்க இருக்கின்றோம், அடைய இருக்கின்றோம். இறைவன் திருமறையில் யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் என்று கூறுகிறான். இறைவன் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்திற்கும் நோன்பை கடமையாக்கியது போல் உங்களுக்கும் இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இவ்வாறு நோன்பு வைப்பதினால் நீங்கள் தக்வா உடையவர்களாக மாறக்கூடும் என்பதாக இறைவன் அல் குர்ஆன் ஷெரீஃபில் கூறுகின்றான். இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். யார் ரமலானுடைய சங்கையான மாதத்தை அடைந்தார்களோ அந்த மாதத்தில் அவர்கள் நோன்பு வைக்கட்டும் என்பதாக கூறுகின்றான். சலுகை 2 பேருக்கு தான், மரீல் என்று சொல்லக்கூடிய நோயாளிக்கும் முசாஃபிர் என்று சொல்லக்கூடிய பயனாளிக்கும், பயணம் செய்யக்கூடியவர்களுக்கும் என்று இறைவன் கூறுகின்றான். வரக்கூடிய ரமலானை நாம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும், குர்ஆனோடும் இன்னும் நோன்போடும் ஜகாத்தோடும் சதக்காவோடும் இன்னும் நல்ல பல காரியங்களோடும் இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட வேண்டும். இறைவன் கூறும் பொழுது இந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதாக இறைவன் கூறுகின்றான். அதிகமாக குர்ஆனை நாம் ஓதக்கூடியவர்களாக இறைவன் நம்மளுக்கு நல்லருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.